வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இந்த குழந்தைகள் தினத்தில் நம்ம அனைத்து குழந்தைகளுக்கும் வானமே இல்லை யூடியூப் சேனலோட அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்னாக்கா, இன்னைக்கு பீகார் தேர்தலினுடைய முடிவு வந்திருக்கு. இப்போ இன்னும் டிவிலலாம் அந்த விவாதங்கள் போயிட்டுருக்கு, ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. 243 தொகுதியில் கிட்டத்தட்ட 190 தொகுதியில் பாரதிய ஜனதா ஜேடியு கூட்டணி முன்னணியில் இருக்காங்க. இது ஒரு விஷயம். இது போக இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா புது திட்டங்கள் கொண்டு வராங்க. இப்போ அன்பு சோலைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க முதியவர்களுக்காக. காலையில் 9லேருந்து சாயங்காலம் 5-6 மணி வரைக்கும் அந்த மையத்துக்கு தன் ஒத்த அடுத்த அந்த வயதானவர்கள் அவங்க கூட கலந்துரையாடலாம், தனக்கு தெரிஞ்ச கைத்தொழில் செய்யலாம். அதே சமயத்தில் ஃபிசியோதெரப்பிலாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உடம்பு முடியாதவங்க ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டில் பெரியவர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி மையங்களில் தங்களோட பொழுதை போக்குறது அவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் மனோ ஆரோக்கியத்தையும் பேணும்படியாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். இது அன்பு சோலை திட்டம்னு. ரெண்டாவது குழந்தைகளுக்கு காலை உணவு இதில் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடங்களில். அது ஒரு நல்ல திட்டம். அதே மாதிரி பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசமாக பயணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு மாதாந்திரம் திட்டம், அந்த பண உதவி பண்ணுறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு நான் முதல்வன் இப்படின்னு சொல்லி, இந்த நான் முதல்வன் கூட இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிட்டத்தட்ட 85 பேரை என்னமோ செலக்ட் ஆகிருக்காங்க நேரடி தேர்வுக்கு, ஐஏஎஸ்க்கு ஆகிறதுக்கு. இப்படி நல்ல திட்டங்கள் பல அரசாங்கம் அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே தான் ஆட்சியில் நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இதுக்கு தடைக்கலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு அரசு அதிகாரிகள்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்னைக்கு பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு. தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட அந்த சார் பதிவாளர் ஒரு பெண்மணி லஞ்சம் வாங்கினதாக போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொறி வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய அந்த வரித்தொகை ஸ்டாம்ப் பேப்பர் அதை தான் குறைச்சி பண்ணி தரேன், 10 லட்சம் ரூபாய் இப்போ டியூட்டி கட்டணும்னா நீங்கள் 2 லட்சம் கட்டினா போகிறோம், உங்களுக்கு நான் இவ்வளோ மீறி பண்ணி தரேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பண்ணி அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு அலட்சிய போக்குனால அரசாங்கத்தினுடைய திட்டம், முதலமைச்சர் அமைச்சர்கள் தீட்டுற திட்டத்தில் சரியாக செயல்படுத்துறது கிடையாது. ஏனோ தானோ எவன் செத்தானோன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கார்பரேஷன், குடிநீர், ஆரமாக சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி, அப்புறம் இந்த மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம், எங்கே போனாலும் ஒரே லஞ்சம் 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 லஞ்சமயம். என்னத்துக்கு உங்களுக்கு லஞ்சம் கேட்குறேன். அரசாங்கத்தில் சம்பளம் கொட்டி கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமாக சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ கூட டிஏ 3% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான சௌகரியங்களும் எல்லா விதமான ஒரு இதுவும் உங்களுக்கு செய்கிறாங்க. அப்படி இருந்த என்னத்துக்கு உங்களுக்கு லஞ்சம் வாங்கி பிழைக்கணுன்ற அந்த கேவலமான புத்தி எதுக்கு? இப்போ அந்த பெண்மணி அப்படியே கண்ணீரை துடைச்சிக்கிறாங்க. எதுக்கு கண்ணீரை துடைக்கணும்? இந்த அல்பம் பணத்துக்கு போய் ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கி அவமானப்பட்டு வேலை போய் இதெல்லாம் தேவையா? லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு சொல்லிட்டு எதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க? உங்களுக்கு அரசாங்கம் நல்லா தானே பே பண்ணுறாங்க. பல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? பணி பாதுகாப்புலேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க? என்னதான் அரசாங்கங்கள் திட்டங்களை அறிவிச்சு பண்ணால் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நடைமுறைப்படுத்துறது பூரா அரசாங்க ஊழியர்கள் தான். அவங்க கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கணும். அவங்கள இந்த சமுதாயத்திலேருந்து வரவங்க தானே. அப்படி இருக்கும்போது அவங்க மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு விந்தை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம் வாங்குவாங்க. இங்கே கடமையை செய்யறதுக்கே லஞ்சங்க. அதுதான் ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். அதுக்கு தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள அலக்கழிச்சு
அவங்களுக்கு ஆசை வார்த்தையை கூறி அவங்க கிட்ட ஒன்று மிச்சம் படுத்துறேன்னு சொல்லி தேவையே இது. ரொம்ப ஒரு அவமானகரமான விஷயமா இருக்கு. கண்டிப்பாக ஒரு உறவுக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி, ஒரு சக குடிமகன்ற அடிப்படையில் நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து லஞ்சம் வாங்காதீங்க. ஆமாம், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ஒத்துழைங்க, பாடுபடுங்க. இந்த அளவில் இன்னைக்கு காலை பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.